கைஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோவுல எப்படி வந்து புக் போல்ட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டெமோ செஞ்சு காமிக்க போறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து புக் போல்ட்ல வந்து லாகின் பண்ணிட்டு, தென் அமேசான்ல வந்துட்டு அந்த நிச்ச வந்து செக் பண்ணிட்டு, ஸோ இது இன்கேஸ் வந்து அது ப்ராஃபிட்டபிளா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷோவும் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மோரோவர் நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா, அவைங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், அண்ட் தென் ஹைப் அப்படி பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? சரி வாங்க, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். வாங்க பார்ப்போம். ஸோ இப்ப நான் வந்துட்டு இருக்கிறது வந்து புக் போல்ட் அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கேன். ஸோ இதில வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் சர்ச், புக் ஸ்கவுட் இருக்கு, ஃபேவரைட்ஸ் அண்ட் கீவேர்ட் சர்ச், மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ், எவர்கிரீன் இது மாரி நெறைய இருக்கு. இதில நான் ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ ப்ராடக்ட் சர்ச் இது வந்து ஒரு எவர்கிரீன் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ப வந்து சர்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த ப்ராடக்ட் சர்ச். ஸோ ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு லாக் புக் ஓகேங்களா? லாக் புக் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்ப வந்து இது ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் அண்ட் டெலிட்டட்ன்னு இருக்கு. நம்ம லைவ்ல தான் நம்ம வந்து வச்சு செக் பண்ண போறோம். அந்த பிஎஸ்ஆரா, ரிவ்யூஸா வச்சு செக் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்ஆர் வச்சு செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். தென் அட்வான்ஸ்டு சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் இது வந்து பிஎஸ்ஆர் 1லிருந்து கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணியாச்சு. ஸோ ஆவரேஜ் பிஎஸ்ஆரும் வந்து ஆம் நம்ப வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு கம்மியான பிஎஸ்ஆர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ம். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் இத வச்சே நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாமே. ஸோ பிரைஸு, ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1 டூ ஒரு ஒரு 40க்குள்ள இருக்கட்டும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து சர்ச் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ சர்ச் குடுத்தா, இப்ப லாக் புக்ல வந்து இருக்கக்கூடிய ம் புக்ஸ் ஓகேங்களா? ஸோ வாட் த அந்த வேர்ட் படிக்கக்கூடாது. இஸ் மை பாஸ்வேர்ட் அண்ட் அதர் சிட் ஐ கனாட் ரிமெம்பர் அப்படின்னு இருக்கு. இது எப்ப பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இது ஜூன் வந்து 17, 2025. அதே மாரி ரிவ்யூஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. இதோட சேல்ஸ் பாருங்க 331 ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 254 வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஆவரேஜா வந்து அவங்களோட பிஎஸ்ஆர வச்சு அவங்க கால்குலேட் பண்ண சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே தான். இப்ப பாருங்க. அ வாட் த எஃப்யூசிகே இஸ் மை பாஸ்வேர்டுன்னு இருக்கு. அதே தான். டபிள்யூடிஎஃப் இஸ் மை பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது. இது வந்து 2021 அப்ப போட்டது. ஸோ இது வந்து என்னது? லிட்டில் டீச்சர் லாக் புக். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட் கார்ட்ஸ், லெசன்ஸ் அண்ட் லேர்னிங் ஃபன். ஸோ இது மாதிரி ஸோ இப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து வாட்-இ-எஃப், டபிள்யூடிஎஃப் தான் வந்து இங்க ஒரு டபிள்யூடிஎஃப் இருக்கு. இங்க ஒரு இங்க டபிள்யூடிஎஃப் இருக்கு. இங்க ஒரு டபிள்யூடிஎஃப். சரி, நம்ம இது எத்தன புக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டெஃபினட்டா அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். டபிள்யூடிஎஃப் லாக் இஸ் மை பாஸ்வேர்டு லாக் புக் அப்படின்றது என்டர் அடிக்கிறேன். ஸோ அடிச்சோனே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 புக்ஸ் இருக்கு. சரிங்களா? இதோட வந்து நம்ம காம்படிஷன் போட்டு நம்மளோட புக் ஆர்கானிக்கா சேல்ஸ் கொண்டு வருது அப்படிங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள். ஓகேங்களா? நீங்க டெஃபினட்டா வந்துட்டு உங்களுக்கு இதில பார்த்தீங்கன்னா, நீங்க இது மாரியான நிச்ல நீங்க வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க வந்து ஆட்ஸ் ரன் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்துட்டு இது மாரியான இதில காம்படிஷன்ல வந்து நீங்க லைவ்ல வர முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 புக்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு புக்க நம்ம பார்ப்போம். ஆ லிட்டில் டீச்சர் லாக் புக் அப்படின்னு இருக்கு. ஆ இது என்னன்னு தெரியல பார்க்கலாம். லிட்டில் டீச்சர் லாக் புக் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இத வந்து நான் அப்படியே நான் என்ன பண்றேன்னா, பேஸ்ட் பண்றேன். ஸோ அதிகமா சர்ச் கூட பண்றதில்ல. பாருங்க லிட்டில் டீச்சர் அப்படின்னு இருக்கு.
ஜஸ்ட் நாம தான் வந்து லாக் புக் அப்படின்னு டைப் பண்ணுறோம். மேபி இது வந்து ஆட்ல கூட ரன் பண்ணி அவங்களோட புக் சேல்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.99 அண்டு ரேங்கிங் வந்து நல்லாவே இருக்குது. அட்டண்டன்ஸ் புக். ஓகே. ஸோ இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேறு எந்த புக்குமே சேல் ஆகல. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இது மாதிரியான புக்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ முதல்ல பார்த்தது வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. பட் வந்து புக்ஸ் வந்து 10,000 இருந்தது. இதில் வந்து சேல்ஸ் இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேபி ஆட் ரன் பண்ணி புக்கு சேல் பண்ணலாம். அண்ட் புக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்லோவாக இல்லை, சாரி, ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்குது. அப்படின்னா இந்த நிச்சு வந்து ஒரு இன்டர்மீடியேட்டருக்கும் ரொம்ப கம்மியான நிச்சு. ஒரு ரொம்ப ஹை ஹை நிச்சும் இல்லை, ரொம்ப லோ நிச்சும் இல்லை. பட் இதில் வந்து உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாமே. கிளிக் பண்ணலாம். ஜான்வரி தான் இந்த மந்த் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஆத்தர், சரிங்களா? ஒரு ட்ரஸ்டடான ஆத்தர் மேபி இருக்கலாம். அதனால தான் மேபி அந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் மார்க்கெட்டிங் கூட பண்ணி கூட அவங்களோட புக்கை வந்து சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க போட்ட மற்ற புக்ஸும் வந்துட்டு இதில் ஷோ பண்ணுறாங்க. ஸோ லிட்டில் டென்டிஸ்ட் லாக் புக் அப்படின்ட்டு இது வந்துட்டு லாஸ்ட் இயர் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரில இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. மேபி நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது மாதிரியான இதுக்கு போயிட்டு உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா, செக் பண்ணி பாருங்கள். ஆல் புக்ஸில் வந்து எந்த புக்ஸ் வந்து நல்லா ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த புக்ஸில் நீங்கள் வந்து புக் போட்டதுக்கு இவங்க பாருங்கள் எத்தனை புக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 510 புக்கு போட்டிருக்காங்க. ஸோ 510 புக்கில் எந்த புக்கு வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புக்கு தான் டாப்பில் இருக்குது பேப்பர் பேக்கில். ஓகே. ஸோ பேப்பர் பேக். ஸோ மற்ற புக்ஸ் வந்து ஹைலேண்ட், கவ், ஈஸி அண்ட் போல்டு, கவாய். இது ரேங்கிங் வந்து லோட் ஆக மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரில. ஓகே. இப்போ இது வந்து வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணலாம். கேர் கிவர் டெய்லி லாக் புக் அப்படின்ருக்கு. இதை வந்து லாஸ்ட் இயர் போட்டிருக்காங்க. 38 ரேட்டிங் தான் இருக்குது. செக் பண்ணி பார்ப்போமே. கேர் கிவர் லாக் புக், டெய்லி லாக் புக் அப்படிங்கிறது. இது மேபி வந்துட்டு சர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்ப்போம். எஸ் பாருங்கள். கேர் கிவர் டெய்லி லாக் புக்கு ஃபார் எல்டர்ஸ், கேன்சர். ஸோ லிஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பையர்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்து எத்தனை புக் இருக்குது அப்படின்னு நம்ம என்ட்ரு அடித்து பார்ப்போம். ஸோ வெறும் 610 புக்கு தாங்க இருக்குது. வெறும் 610 புக்கு தான் இருக்குது. இதில் வந்து எல்லாம் நல்லா சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எல்லா புக்குமே வந்துட்டு நல்ல ஒரு ரேங்கிங்ல இருக்கு. ஸோ பாருங்க, எல்லாமே வந்து ஒரு 5 டிஜிட்குள்ள தான் இருக்கு. ஓகே. ஸோ இது மாரி தான் நீங்க வந்து புக்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து புக் போடணும். சும்மா நம்ம வெறுமனையா வந்து புக் போட்டோம்னா, எந்த புக் போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகாது? சேல் ஆகாது. ஸோ உங்களுக்கு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாரியான எக்ஸ்ட்ரார்டினரியான பெஸ்ட் டூல் வேணும். ஸோ இந்த டூலோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாருங்க. அம் ஸோ நீங்க என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வந்து ப்ராஃபிட்டபிளான நிச் வந்து ஃபைண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணும். இது வந்து ஃபாஸ்ட்டா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச் வந்து ஐடென்டிஃபை பண்ணி குடுக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த புக் போல்ட் அப்படிங்கிற இந்த டூல்ல நீங்க வந்து பசில் புக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கலரிங் புக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ம் அ கலரிங் புக்கு, பசில் புக்கு, அது மட்டும் இல்ல ஏஐ சப்போர்ட்டோட நீங்க வந்து இன்னொன்னு வந்து சில்ட்ரன்ஸ் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி புக்ஸும் வந்து உங்கனால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டோரி புக்ஸு இந்த இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா வீடியோ போட்டிருக்கேன். அது இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்து லைவாவே டெமோ காமிச்சிட்டேன். இது எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளான நிச்சு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நீங்க வந்து இப்படி தான் நீங்க வந்து ப்ராஃபிட்டபுளான நிச்ச வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ போட்டதுக்கப்புறம் அத கிளிக் பண்ண உடனே ட்ராப் டவுன் ஆச்சு அப்படின்னா, இது எல்லாமே சர்ச் பண்ணி அதாவது எண்ட் கஸ்டமர் பையர்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிற வேர்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இதில நீங்க வந்து உள்ள போயிட்டு என்னென்ன புக்கு வந்து இப்ப இந்த ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா 38 இது இருக்கு. ஸோ இன்னொரு ஹிண்ட் நான் இந்த வீடியோல நான் இப்ப சொல்லப் போறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிச்சு போட்டுட்டோம். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 200 ரிவ்யூஸ்க்கு மேல இருந்தது அப்படின்னா, அந்த நிச்ல நீங்க வந்து புக் போட வேண்டாம். சரிங்களா? இதில பாருங்க வெறும் 38 ரிவ்யூஸ் தான் இருக்கு. இதில 79 105 ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 105 அதுக்கு மேல வந்து அம் அதேதான் 160 ஓகேங்களா? ஸோ 160 புக் 200க்கு மேல தாண்டலைன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் வேற ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு வேற மெடிக்கல் பிளானர் இத வந்து ஆட் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாரி நீங்க புக் போடுறப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஆர்கானிக்கா வந்துட்டு உங்களுக்கு கிளிக் ஆவறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதில வந்து எல்டர்லி அப்படிங்கிறத வந்து அதிகமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து எல்டர்லி வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க 600 புக்குல்ஸ்ல இருந்து எவ்வளோ புக் ஆயிடுச்சு கம்மியா. 307 புக்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இதில இருந்து ஒரு புக் நீங்க ம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? கேர் கிவர் டெய்லி லாக் புக் ஃபார் எல்டர்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்கு. இது வந்து எப்போ போட்டிருக்காங்க என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கு. ஸோ இந்த மந்த் இந்த இந்த இயர் மே 12த் அப்ப தான் போட்டிருக்காங்க. ஒரே ரேட்டிங்ல தான் இருக்கு. அது வந்து இப்ப நல்லா சேல்ஸும் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மேபி ரிவ்யூஸ் வந்து பேடா இருக்கலாம். பட் என்ன இதில நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ உள்ள இருக்க என்ன இன்டீரியர்ன்னு பார்க்க முடியாது. மேபி ஏ பிளஸ் கன்டென்ட் இருந்தது அவைங்க போட்டிருக்காங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ பாருங்க, உங்களுக்கு அடிஷனலா இன்னொரு ஹிண்ட்டும் தரேன். ஸோ இப்படி தான் வந்து இன்டீரியர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பேஷன் மோடு ஆக்டிவ் மோடா, குட்டா, பேடா அது மாரி, டேட்டு, அந்த டேட்டோட டே, பெயினா, ஸோ இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்டீரியர்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மேபி வந்து ஒரு பேஷண்ட் கேர் கிவர் இது வந்துட்டு நம்ம வந்து புக் போல்ட்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? புக் போல்ட் ஸ்டூடியோ போய்க்கலாம். ஸோ எதனால நான் வந்து புக் போல்ட்ட வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, இதுதான் மெயின் ரீசனே. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டா வந்து நிச்ச ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அ புக் போல்ட்ல வந்து உங்கனால என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்றேன் பாருங்க. ஸோ கிரியேட் அண்ட் அப்லோட் கலரிங் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் அண்ட் லோ கன்டென்ட் புக்ஸ். லோ கன்டென்ட் புக்ஸ்ல என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பசில் புக்ஸ் தான். ஓகேங்களா? பசில் புக்ஸ்ல என்னென்ன புக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதோட பிரைஸிங்க வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ பிரைஸிங் பொறுத்தவரைக்கும் வந்து இது வந்து இயர்லி $10 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இயர்லி கட்டம்போது 12 × 10 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிளாக் ஃப்ரைடே வரப்போகுது. ஸோ அதனால வந்துட்டு மேபி ஒரு ஆஃபர் வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு நெறையாவே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி கிளிக் பண்ணீங்கன்னா 11.99ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது அரவுண்ட் $12 வந்து தான் ஒரு மந்த்துக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இதில வந்துட்டு 3 டேஸ் வந்து ட்ரையல் இருக்கு. கீவேர்ட் ப்ராடக்ட்ட வந்து சர்ச் பண்ணிக்கலாம். கவர் இன்டீரியர் டிசைன் பண்ணிக்கலாம். சர்ச் வால்யூமு, கேடி ஸ்பை ஸோ 500 மந்த்லி கிரெடிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஜஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. $12 ஓகேங்களா? $12ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து ஒரு $12 இன் ரூப்பீஸ்ன்னு போடலாம். ₹1000 ₹1100 வருது. ஓகேங்களா? இதே வந்துட்டு எனக்கு வந்து பசில் புக்கும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, சூடோகு கிரியேஷனு, கிராஸ்வேர்டு, பசில் கிரியேஷனு அது மட்டும் இல்ல 1000 மந்த்லி ஏஐ கிரெடிட்ஸும் குடுத்துடுறாங்க. இதுக்கு வந்து $24 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இத வந்து 1 மந்த் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லோட் ஆவுறது ரொம்ப லேட் ஆவுது. ஸோ ஒன்ஸ் இன்கேஸ் இருந்தது அப்படின்னா, அந்த கேர் கிவர் ஓகேங்களா? ஸோ கேர் கிவர் டெய்லி லாக் அது சம்மந்தமா வந்து இன்டீரியர் இருந்ததுன்னா, டெஃபினட்டா நான் வந்து ஃப்ரீயாவே நான் வந்து லிங்க் குடுத்துர்றேன். ஓகே பார்ப்போம். லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லாகின் ஆனோனே அகெயின் இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு போவோம்.
அது போனத உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து அ அது சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கும் டாபிக் அதாவது அதிலேயே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பிளான்ஸ் ஓகேங்களா? நான் இந்த பிளான் நான் எதுக்கு சார் சொல்றீங்க? இது இது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 20% ஆஃபர்ல நீங்க வாங்கணும். இந்த 2 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20% ஆஃபர்ல நீங்க வாங்கணும் அப்டின்னா, நான் அதுக்குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்றேன். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து அ போயிட்டு நீங்க அ இது பர்ச்சேஸ் பண்ணீங்கனாவே, இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20% வந்து ஆஃபர்ல கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. ஸோ, அதுதான் வந்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய நான் பெஸ்ட் வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ, இப்ப வந்து புக் வேர்ல்ட் ஸ்டுடியோவுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? புக் வேர்ல்ட் ஸ்டுடியோவுக்கு வந்தாச்சு. லோட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு லாக் புக்குக்கு ஓகேங்களா? இதே இதே ப்ராசஸ் அப்படியே இருக்கட்டும். நீங்க வந்து ஒரு கலரிங் புக்குக்கு குடுத்துர்றேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நான் அப்படியே சேர்ச் குடுக்குறேன். ஓகேங்களா? சேர்ச் குடுக்குறேன். ஸோ சேர்ச் குடுத்த உடனே அது லோட் ஆகும். ஓகேங்களா? இப்ப ஆக்சுவலா இன்டர்நெட் வந்து இங்க க்ளவுடியா இருக்கிறனால வந்துட்டு ரொம்ப இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அண்ட் கிறிஸ்மஸ் இதெல்லாம் பாருங்க. இந்த செப்டம்பர் மந்த் போட்டது தான். கிறிஸ்மஸ் என்சான்ட்மென்ட் இது 7 ரிவ்யூஸ் வந்துருது. இதெல்லாம் வந்துட்டு பெய்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது போட்ட உடனே வந்துட்டு எப்பயாச்சும் ரேண்டமா தான் வந்து புக் சேல் ஆகும். ஓகேங்களா? நம்ம போட்ட உடனே வந்துட்டு ரிவ்யூஸோட 1 மந்த்லயே வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பை லக்ல வரலாம். பட் 7 ரிவ்யூஸ்லாம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெய்டு தான். ஓகேங்களா? இவங்க வந்து இதுக்காக வந்து ஆட் ரன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ 20 ரிவ்யூஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2, 2023 அப்பயே வந்து புக் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட புக் வந்து பார்த்தீங்கன்னா, 5.95 தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 20 ஒரு 40 சென்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டஃபர் ஃபார் கேர்ள்ஸ் யூனிகார்ன் கலரிங் புக்குன்னு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா பீக்ல போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில இருக்கிறது இந்த கேக் பாப் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிறாதீங்க. இதெல்லாம் வந்து ட்ரேட் மார்க்கு. இது டெஃபினட்டா வந்து ட்ரேட் மார்க் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ட்ரேட் மார்க் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு தடவ ChatGPTயோ இல்ல பெர்ப்ளெக்ஸிட்டியோ அது மாரி இது ஏஐ டூல்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆ அந்த புக் டைட்டில் யூஸ் பண்ணலாமா? இதெல்லாம் டெஃபினட்டா போடவே கூடாது இந்த புக்கெல்லாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ட்ரேட் மார்க் ஒரு பிராண்டடோட நேம் பாருங்க. ஆல்கஹால் மார்க்கர்ஸ் அது சம்மந்தமா புக் போட்டிருக்காங்க. ஸோ ஒரே நிமிஷம் இப்ப லோட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இன்னும் லோட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது இருந்து நம்ம நீங்க இது இப்ப ரீசென்ட்டா போட்ட புக்ஸ் இது எல்லாமே வந்து இப்ப ரீசென்ட்டா போட்ட புக்கு. அதனால அக்டோபர் ம் பாருங்க இத போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபரு. உடனே ரிவ்யூஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாம் மேக்ஸிமம் இப்ப வந்து ஆட் ரன் பண்றாங்க. அதே மாரி காம்படிஷன் ஹெவி காம்படிஷன். இந்த ஹெவி காம்படிஷன்ல உங்களுக்கு ஆர்கானிக்கா சேல்ஸ் கொண்டு வரணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு இப்ப கிறிஸ்மஸ் ரிகார்டிங்கா புக் போட்டீங்க அப்டின்னா, ஒர்க் அவுட் ஆகாது. நான் வந்து உங்கள டிமோட்டிவேட் பண்றேன் அப்டின்னுக்காக இல்ல. ஏன்னா எல்லாருமே கிறிஸ்மஸுக்காக நெறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆடுக்கும் சரி, ரிவ்யூஸ்க்கு சரி, இது மாரியான இது பண்றம்போது ஆர்கானிக்கா நம்மளுக்கு சேல்ஸ் கொண்டு வருது அப்டிங்கிறது நாட் பாசிபிள். நீங்க வந்து மேபி ஆட்ஸ் ரன் பண்ணி உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து சேல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இப்போதைக்கு வந்து லோட் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரே நிமிஷம். அம் ஜஸ்ட் a செகண்ட். ரைட். ஸோ இது வந்து கலரிங் புக். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு பெட்டர் பிகினரா இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பசில் புக்கு பசில் புக்குங்கிற லாக் புக்கு இது மாரியான புக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா?
ஆம், ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஒரே ஒரு இதுதான். ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் டெஃபினட்டா சொல்றேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு ரிமைனிங் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கீங்க, ஒரு 30, 40 புக்ஸ் போட்டாச்சு, எனக்கு வந்து சேல்ஸே கிடைக்கல அப்படின்னா, நான் வந்துட்டு நான் இன்னமும் வந்து இப்ப ஒரு 3 மந்த்ஸாவே வந்து ஆர்கானிக் சேல்ஸ் தான் வந்துட்டுருக்கு. தென் அது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து நான் கிரியேட் என்னுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் வந்து புக் போட்டுட்டுருக்கேன். அது சேம் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நான் வந்து ஒரு லெசன் பிளானாவும், ஒரு வந்து கோர்ஸா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ் வந்து தான் இந்த கோர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டருக்கு தான். ஒரு 20 to 30 புக்ஸ் போட்டாச்சு எனக்கு சேல்ஸே கிடைக்கல அப்படின்னா, டெஃபினட்டா இந்த 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 கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த கோர்ஸ் ரிகார்டிங்கா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மறக்காம மெயில் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் ரிகார்டிங்கா எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். அண்டு இதுல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ம் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இத வச்சு தான் இன்னமும் எனக்கு வந்து ஆர்கானிக்கா சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு, உங்களுக்கு வந்து வில்லிங் டூ ஜாயின் மை கோர்ஸ் அப்டின்னா, எனக்கு வந்து மெயில் பண்ணிட்டு, நம்ப ஃபர்தரா வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்க வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.